இந்த 2, 8, 12 இதெல்லாம் மொத்தமே பணவரம் தரக்கூடிய காலம், பணவரவு தரக்கூடிய ஸ்தானமும். ஒரு மனுஷனுக்கு 2ஆம் இடம் என்பது ஒரு மனுஷனுக்கு உண்மை வாழ்க்கை தரம் என்று சொன்னால், அந்த 2ஆம் இடத்து அதிபதி இப்பொழுது நேராக 7ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் அமைந்திருக்கும் வீட்டோட தன்மை பார்க்கும்போது சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருக்கார். நேரடி பார்வை, திருமணம் சார்ந்த உறவுகள். இது வரைக்கும் காதல் திருமணம் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் சாமி, எனக்கு இன்னொரு திருமணமான நான் தாடி வச்சு அலைஞ்சிட்டு இருக்கலாம்னு அவங்க கிடையாது. இனிமேல் திருமணம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை தரம் மாறி வரப்போகிறது. ஏன்னா கேந்திரம் பெறுது, 2 கிரகங்கள் இந்த நேரத்தில் கேந்திரம் பெறுவதால் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க. வாழ்க்கையில் நம்மளை வெறுத்து போவதுக்கு தூக்கி போட்டவங்களாம் எச்ச தூக்கி போடும். என்னங்க நீங்கள் ஒபிமுத்த பசங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவது அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த மாதத்திலே சிறப்பினை மாதம் என்று சொன்னால் இது அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பினை தரும். காரணம் என்னென்னா, கிரகங்களில் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய டான் கிரகம் இந்த நேரத்தில் நீச்சகதி பெறும். நம்ம ராசிக்கு அவர் தான் முக்கியமான தருணம் என்று சொன்னால், அது தொழில் காரகன் என்று சொல்கிறோம் இல்லை, தொழில் சாணாதிபதி. முக்கியமாக சொல்லப்போனால் சூரிய பகவான் அவர் இந்த மாதத்தில் 15 தேதிக்கு அப்புறம் நீச்சகதிக்கு பெறுவார். தொழில்காரகன் நீச்சகதி பெற்றால் நீச்சபங்கம் எதனா ஆயிடுமோ தொழில், அதெல்லாம் எதுவும் ஆகாது. 12ஆம் இடத்துல நீச்சகதி பெற்றால் வெளியூர் தொடர்புகள் நம்மளுக்கு ஏற்பட போகிறது. வெளியூர் சார்ந்த விஷயத்திற்கு இல்லை, நம்ம வேலை சார்ந்த விஷயத்துக்கு ஒன்று வெளியூருக்கு நம்மளை அனுப்புகிற மாதிரியோ இல்லை அங்கே சென்று நாம் வாழ்கின்ற பாக்கியத்தை நாம் பெறப்போகிறோம். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நடைபெறும் ஐயா. மற்ற சேவைகள் என்று சொல்லக்கூடிய காலம் என்றால், இது வரைக்கும் தொழில் தொடங்கிட்டிங்கன்னா, தொழில் தொடங்கியிருக்குன்னா புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட்ருக்கோம், எல்லாத்தையும் எல்லாம் டெட் ஆகிடுச்சு சுவாமி, நம்ம திரும்ப ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம்லாம் வந்துடுச்சுன்னா, இனிமேல் தொட்டது துலங்கக்கூடிய மாதமாக இந்த காலம் இருக்கும். காரணம் என்னென்னா, குரு பகவான் இது வரைக்கும் வக்கரகதிக்கு வரல, சரியான பலாபலன் உங்களுக்கு கொடுக்கல. நம்ம செயல் திட்டங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி தடையை உடைச்சத்தான் மிச்சம். எது தொட்டாலும் துலங்கில்லாமல் போச்சு. என்னதான் அடிக்குதுன்னே தெரியல, எது தான் நம்மளை தடுக்குது, எல்லாத்துலேயுமே அடி விழுந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த காலம் எல்லாம் மாறிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஆட்சி பெறாமல் அவரும் நீச்சகத்தில் இருந்தார். அவரும் இப்போ ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அமர்ந்துட்டார். திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தருவார். இது வரைக்கும் திருமண பந்தம் காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்ம பெறலைன்னா, சுக்கிர பகவானில் 12ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி அவர் தான். இது ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவோம் ஐயா. விருச்சிக ராசிக்கு இது ஜாக்பாட் காலம் தான். யாராலையும் இதை வின் பண்ணவே முடியும். இவங்களை வின் பண்ணுறதுக்கு இனிமேல் ஆளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லணும். இந்த 2, 8, 12 இதெல்லாம் மொத்தமே பணவரம் தரக்கூடிய காலம், பணவரவு தரக்கூடிய ஸ்தானமும். ஒரு மனுஷனுக்கு 2ஆம் இடம் என்பது ஒரு மனுஷனுக்கு உண்மை வாழ்க்கை தரம் என்று சொன்னால், அந்த 2ஆம் இடத்து அதிபதி இப்பொழுது நேராக 7ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு அவர் அமைந்திருக்கும் வீட்டோட தன்மை பார்க்கும்போது சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருக்கார். நேரடி பார்வை, திருமணம் சார்ந்த உறவுகள். இது வரைக்கும் காதல் திருமணம் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் சாமி, எனக்கு இன்னொரு திருமணமான நான் தாடி வச்சு அலைஞ்சிட்டு இருக்கலாம்னு அவங்க கிடையாது. இனிமேல் திருமணம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். திருமண உறவுகள், நம்ம பெற்றோர்கள் பேச்சை நாம் கேட்டு நடக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு வந்துடுச்சு. காதல் திருமணம் என்பது இனிமேல் வேணாம், நீங்களே முடிவு கட்டிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் அதுக்கான அமைப்பெல்லாம் தேடி வரப்போகுது ஐயா. உங்களுக்கு உகந்த காலம் என்று சொன்னால் இந்த மாதம் கண்டிப்பாக உகந்த காலம் வரப்போகுது. திடீர் உறவுகள் நம்மளுக்கு, அதாவது எப்படி சொல்லுதுன்னா, எல்லாம் போதுங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுங்க, நான் இதெல்லாம் எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை, நான் அப்படியே கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருப்பியும் ஒரு தூண்டுதலான ஒரு அமைப்பு பெறப்போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் நம்ம ராசியில் சேர்ந்துட்டாலே, சுக்கிரன் இல்லையேன்னு சுகபோகமே இல்லை. அவர் வந்தால் தான் திருமணமே. ஒரு மனுஷனுக்கு இன்பம் என்ன எங்குது கிடைக்கும்? சுக்கிர பகவானால் தான் கிடைக்கும். அதுவும் விருச்சிக ராசிக்கு 12ஆம் அதிபதி அவர் தான், 7ஆம் அதிபதி அவரே தான். ஒரு மனுஷனுக்கு இன்பம் தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது 2 இடம், 1, 7, 12. உறவுகள். 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம், வெற்றி உபஜயஸ்தானம். வெற்றியே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரே தான் வரார் நம்ம ராசிக்கு.
அந்த நேரத்தில் குருவோட பார்வையும் அவரோட பார்வையும் சுக்கிரனோட பார்வையும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்வில் புதிய தென்றல் வீசக்கூடிய காலம் வந்துவிட்டது. புதிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நம்மளுக்கு காதல் உணர்வுகள்லாம் ஏற்பட போகுது. நல்ல நட்பு வட்டாரங்கள் நம்மளை தேடி வரப்போதையா. உன்னதமான நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது. அதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் சம்பந்தப்படுவார். புதன் பகவானும் மாதத்தில் 10 தேதிக்கு அப்புறம் அவரும் அவரோட வீட்டிலேருந்து உச்சம் பெற்றிருந்தார் பாருங்க. அவரும் இடம் பெயர்ந்து நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்வதும் 23 தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மெயினான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் 8ல் இருந்தார். ஒரே பிரச்சனை, தொந்தரவு, உடல் உபாதை, என்னென்ன எதுவும் சொல்ல முடியல. எங்கு சென்றாலும் போலீஸ் கேஸு, வம்பு, வழக்கு, இதெல்லாம் எல்லாத்தையும் சந்திச்சாச்சுங்க. போராட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. எது தொட்டாலும் தொடங்கலை, எந்த வேலையுமே நடக்கலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலமாக ராசிநாதனை வச்சு சொல்லிடலாம். முக்கியமாக அவர் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு யோகம் தரக்கூடிய இடம் என்றால் அது சந்திரனோட வீடு தான். விருச்சிக ராசிக்கு யோகம் தருவார், சந்திர பகவான் யோகம் தருவார். செவ்வாய் பகவான் அந்த வீட்டில் ஈர்த்தகதி பெற்றாலும் நல்ல நிலைமையில் உங்களை வாழ்வாதாரத்தை மேற்றுப்படு, உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்பட போகுது. உங்கள் வாழ்க்கை தரம் மாறி வரப்போகிறது. ஏன்னா கேந்திரம் பெறுது. 2 கிரகங்கள் இந்த நேரத்தில் கேந்திரம் பெறுவதால் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க. வாழ்க்கையில் நம்மளை வெறுத்து போவதுக்கு தூக்கி போட்டவங்களாம் எச்ச தூக்கி போடும். என்னங்க நீங்கள் ஒபிமுத்த பசங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவது அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உடல் உபாதையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் திருப்பி உடலில் இந்த பிரச்சனைகள்லாம் விலகுதுங்க. நோய் நொடியெல்லாம் விலகும், இல்லை கட்டுக்குள் வரைங்க. மருத்துவ ரீதியாக, ஏன்னா அவர் 9ஆம் இடத்துல செல்லும்போது சந்திரனோட வீடம் என்றாலே மூலிகை சார்ந்த விஷயம்லாம் தான் அந்த கடகராசி குறிக்கும். உணவு சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பை பெற போகிறாங்க. துன்பம் என்பது விலகி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். துன்பமே இல்லைங்க, விடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் உறவுகள் மேம்படும் என்று கூட சொல்லலாம். பகவான் நம்ம ராசிநாதன் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதால் உறுதியான எண்ணங்கள் உருவாகும். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். ஐயா நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஐயா நம்ம எதனா ஒரு 10 ரூபா பொருளை 500 ரூபா பொருளாக விற்க போகிறோம். ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுக்கான அடையாளம் தெரிய போகிற காலமாகவும் இந்த காலம் இருக்க பிறகு. சனி பகவான் மட்டும்தான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் மட்டும்தான் தொந்தரவாக இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவரும் நல்ல நிலைமையில் வந்துட்டார்னா உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வல்லமை பெறக்கூடிய காலமாகவும் இது வரைக்கும் எதிரியால் நீங்கள் பயந்து வாழ்ந்தீங்க. பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் மறை என்றாலே அது 8ஆம் இடத்தையும் குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்படான்னா விருச்சிக ராசிக்காரெல்லாம் பார்த்தோன்னா நெகட்டிவ் திங்ஸாகவே பேசுவாங்க. இது நடந்துக்கும், எனக்கு அது நடக்குமா அது நடக்குமான்னு. நம்மளுக்கு யாருன்னா செய்வினை செஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த காலம் அதுமாரி காலம். அவங்க படந்து வந்த பாதை அது மாதிரி எல்லா இடத்துலையுமே மண்டை ஓடுமாவும் இதுவே இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாயிடுச்சு. இனிமேல் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய ஏற்றங்களும் பெற போறீங்க ஐயா. திருமண உறவுகள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரத்தில். நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லறத்தில் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்றால் இந்த மாதம் நல்ல நட்பு வட்டாரங்களும் நல்ல உறவுகளும் நம்மக்கிட்ட வந்து சேரப்போது. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு 12ஆம் இடம் என்பது இல்லற சுகம் என்று சொல்கிறோம் இல்லை. அயன சயன போகம் எல்லாமே, படுக்கை அறை சுகம், எல்லா சுகமும் அங்கே தான் இருக்குது. ஒரு மனுஷன் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்கே வந்து படுப்பானா 12ஆம் இடம் வீடு தான் படுக்க முடியும். அங்கே படுத்தாதான் தூக்கம். ஒரு ரோடெல்லாம் படுத்தனா கொசு கடிக்கும், அந்த பிரச்சனைலாம் வரும் இல்லை. அந்த சுகம் என்பது நம்மளுக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். 2ம் 12 ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம் மட்டும் இல்லை, குடும்பம், குழந்தை, குட்டி, மனைவி, சொந்தங்கள் எல்லாமே 2. 12 என்பது ஒரு மனுஷனுக்கு அந்த உறவுகளை தரக்கூடிய இடமாகும் அந்த 12ஆம் இடம். முக்தி வர்றதுக்கு ஒரு மனுஷன் ஆத்ம சக்தி வர இடம் எதிரான 12ஆம் இடம். அந்த காலத்தை இந்த முறைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. சொல்ல மறை வேள்வி, மறை வேதம் என்று கூட சொல்லுவோம். அதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் உணர போகிறீங்க. ஓஹோ இதெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களும் அது சாதாரணமாக உண்டு. எப்படி சொல்கிறதுன்னா அவங்கள ஜோதிடலாம் கற்றுக்கணும் அவசியமே இல்லை. சாதாரணமாக வரும். யாருக்கிட்டே போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை. இறைவனே அவங்களுக்கு சாதாரணமாக லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துனே இருப்பாங்க.
இதுக்கு முன் நடக்கிறத ஈஸியாக அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பெற்றவர்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி குரு அல்லவா அவங்களுக்கு. நல்ல முன்னேற்றம் என்று சொன்னால் ஒரு 15-20 தேதிக்கு அப்புறம் அவங்க வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும், ஒரு 15ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் சற்று பொறுமையோடு இருக்கணும். வெளியூர் பயணங்களோ இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது மேலும் நன்மையை தரும். இந்த உற்றார் உறவினர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுடைய உடம்புல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. மூத்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய பெரியவங்க உடல்நிலையில் சற்று அக்கறையோடு இருங்க. இந்த நேரத்தில் அது சரியில்லாமல் இருக்குது. நீச்சகதி பெறுவதால் சூரிய பகவான் என்று சொன்னாலே நம்ம மூதாதையரை தான் குறிக்கும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிறோம்ல, அவங்க தான் நம்மளுடைய மூதாதையர். அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வேறு எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் திகழும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருச்செந்தூர் முருகனை வழிபட ஒரு 15 தேதிக்கோ இல்லை 23 தேதிக்கோ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டு வாங்க. அந்த நீச்சகதி வரக்கூடிய செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகுது. அந்த தோஷம் கேஷனான்னு சொல்கிறாங்கல்ல, நான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கறது இல்லை. தோஷம் என்பது அதுவும் ஒரு வரவு என்று தான் எடுத்துக்குவேன். எதையுமே நாம் கொடுக்கின்ற தெய்வத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்குது. அந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.